ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ கேண்டில்ஸ் ஃபில்லிங் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்போ நம்ம வீட்டில் தண்ணி கேன் இருக்கும். தண்ணி கேன் என்ன பண்ணுவோம், அந்த தண்ணி எடுத்து ஊற்றுவோமா, அப்போ அது வாட்டர் ஃபில் ஆகும் பார்த்தீங்களா. அப்போ என்ன ஆகும், ஒரு ஒரு சவுண்டு கேட்டுகிட்டே வரும். ஒரு 2 மினிட்ஸில் அது ஃபில் ஆகி நார்மலாக என்ன ஆயிரும், தண்ணியை திறந்து நம்ம குடிப்போம். கேண்டில் ஃபில்லிங் மாதிரி அதில் வாட்டர் ஃபில்லிங் நடக்கும். ஸோ இப்போ நான் ஏன் அதை சொல்ல வரேன்னா, ஒவ்வொரு விக்லையுமே ஒரு கேண்டில் ஃபில்லிங் ப்ராசஸ் நடக்கும். இது யாரும் சொல்லி கொடுத்துருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. இது என்னோட யூனிக் ஸ்டைல், யூனிக் கண்டென்ட்டு. அதனால பார்க்குற நீங்கள் இதை போய் மார்க்கெட்டில் அப்ளை பண்ணி பாருங்க. அவ்வளோ குவாலிட்டியாக உங்களுக்கு புரியும். ஓ, இதுதான் இப்படி பார்க்கணுமான்ற தெளிவு கிடைக்கும். அதனால ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வீடியோவை. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு சின்ன ஹேமரை வச்சு சொல்லித்தரேன். அதாவது மார்க்கெட்டு இப்படி இறங்கிக்கிட்டே வரான். ஓகே, ஒரு டவுன் கொடுத்துட்டே வரான். சரியா, இப்படி டவுன் கொடுத்துட்டே வர்றப்ப நமக்கு இது சப்போர்ட்டா ரீச் நினைச்சுக்கோங்க. இந்த இடத்துல ஒரு ஹேமர் போடுறான்னு வச்சுக்கோங்க. ஹேமர், ஓகே, ஹேமர் வந்துருச்சு. இப்ப அடுத்து நீங்க நினைப்பீங்க கிரீன் பாடி வரும், அதெல்லாம் வரும். ஓகே, அன்பார்ச்சுனேட்டா உடனே ஒரு ஷூட்டிங் ஸ்டார் இப்படி போட்டான்னு வைங்களேன். இப்படி போட்டான். அப்ப இது பையிங் ஏரியால நடக்கிற ஒரு ஸ்ட்ராங் கேண்டில். ஷூட்டிங் ஸ்டார் செல்லிங் ஏரியால வர ஒரு ஸ்ட்ராங் கேண்டில், அதாவது செல்லிங் கேண்டில். ஆனா இந்த கேண்டில் சப்போர்ட் லொகேஷன்லயே வருது அப்படின்றனால உடனே செல் போகக்கூடாது. ஏன்னா ஷூட்டிங் ஸ்டார் வந்தா நம்ம செல் போவோம், ஹேமர் வந்தா பை போவோம். அப்ப இங்க இந்த கேப் ஃபில்லிங்னு ஒண்ணு இருக்கு. அதாவது நல்லா பாருங்க, இந்த இடத்துல ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்கு, கரெக்டா. இந்த இடத்துல ஒரு பையிங் ப்ரெஷர் இருக்கு. ஆனா மார்க்கெட் சப்போர்ட்ல இருந்து ஏறுறப்ப இந்த கேண்டில் நமக்கு ஒரு எனிமி. ஓகேவா. அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த விக்கை இப்படி டிராப் பண்ணி வச்சுட்டு, இந்த விக் ஏரியாவை எப்ப ஒரு கிரீன் பாடி இப்படி க்ளோஸ் வைக்குதோ அப்பதான் இந்த ட்ரெண்ட் மேல போவான். ஓகே, ஏன்னா இந்த விக்குக்கு சொந்தமான ப்ரெஷரை மார்க்கெட் பையிங் வசம் கொண்டு போனதுனால இப்படி மேல போகும். ஓகே, இதுதான் கேண்டில் ஃபில்லிங். நான் இப்ப சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் காட்டுறேன், அதுல உங்களுக்கு தெளிவா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இது ஆரம்பத்திலே வந்துருச்சு. இந்த மாதிரி ரெட் பாடியா போட்டு இறங்குறான். இப்ப நல்ல ஒரு கிரீன் பாடி போட்டு நல்லா பாருங்களேன். உங்களுக்கு நிறைய டைம் நீங்க பார்த்துருப்பீங்க, ஒரு ஷூட்டிங் ஸ்டார் இப்படி போடுவான். போட்டாலுமே மார்க்கெட் ஒரு கிரீன் பாடி இப்படி என்ன ஆயிரும், போட்டு ஏறுவான். இதோட மீனிங் வின் பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா அது அப்படி கிடையாது. இந்த இடத்த இந்த செல்லிங் ப்ரெஷரை ஒரு பையிங் கேண்டில் ஃபுல்லா வின் பண்ணிட்டாங்கன்னு சொல்லணும். அட் த சேம் டைம் இந்த விக்கோட கேப் ஃபில் செய்யப்பட்டது. ஓகே, ஏர் ஃபில் பண்ற மாதிரி இங்க என்ன ஆகும், கேண்டில் ஃபில் பண்ணுவாங்க. ஃபில் பண்ணி அப்புறம் தான் மார்க்கெட் ஏறும். இதுதான் கேண்டில் ஃபில்லிங் சொல்றது. சில எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நான் காட்டுறேன் பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். இப்ப இங்க பாருங்க, நான் ரெடியா எடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா உங்களுக்கு ஷார்ட்டா அவங்க சொல்லி கொடுக்கறதுக்காக. இப்ப இது 18ஆம் தேதி நேத்து மார்க்கெட்டோட ஃபர்ஸ்ட் கேண்டில் என்னதுன்னா, இங்க பாருங்க, ரெட்டோட கேப் இருக்கா, இங்க விக்கு கேப் இருக்கா. இதை நான் இப்படி டிரா பண்றேன். சரி, மார்க் பண்ணிட்டேன். அண்ட் தென் இப்படி போட்டு ஏறுறான். இந்த கேண்டிலுக்கு பேர் என்ன தெரியுமா, ட்வீசர் பாட்டம். அதெல்லாம் கேண்டில்ஸ் படிச்சாதான் தெரியும். இதுக்கு பேரு ட்வீசர் பாட்டம். இப்ப நல்லா பாருங்க, இந்த கேப்பை ஒரு கிரீன் பாடி ஃபில் பண்ணி ரீடெஸ்ட் எடுத்துட்டு ஏறுறான். அதாவது மறுபடியும் புல் பேக் எடுத்துட்டு ஏறுறான். ஓகே, அப்ப ஒவ்வொரு இடத்துலயும் இதே மாதிரி ப்ராசஸ் இருக்கும், இல்லாமலாம் கிடையாது. ஒரு இடத்த என்ன பண்ணணும், அந்த கேப்பை ஃபில் பண்ணணும். அப்படி ஃபில் பண்ணாதான் இது என்ன ஆகும், மார்க்கெட் கரெக்டா கொண்டு போற இடத்த கொண்டு போவான். இங்க பாருங்க, இதுல பாருங்க, இதுதான் இன்னும் சூப்பரா புரியும். இப்ப இங்க ஒரு விக் இருக்கு, இங்கே ஒரு விக் இருக்கு. சார் நீங்க தானே சொன்னீங்க கேப் ஃபில் பண்ணணும்னு சொல்லி. இப்ப இது போட்டேன், சரியா. இந்த கேப்பை ஃபில் பண்ணி இறங்கிட்டான். ஓகே, கிரீனு ரெட்டு கிரீன் வரணும், கிரீன் ரெட்டு கிரீன் வரல, இறங்கிட்டான். எங்க பண்ணிருக்கான், இதை தொட்டுட்டு ஏறி இருக்கான். இப்ப இது வந்ததுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா, ஒருவேளை கீழே இறங்கிடுவானோ, ஏன்னா லைவ்ல பாக்குறப்ப அப்படிதானே தோணும். அப்படியே இந்த பாக்ஸை கொண்டு போய் இப்படி மாத்தி விட்டுருவேன், இப்படி. ஏன்னா இது கிரீன் ஃபில் பண்ணா மேல போகும், இந்த கேப்பை ரெட் ஃபில் பண்ணா கீழே வருவான். அதுவும் இது வரைக்கும் தான் வருவான், 51,631 வரைக்கும் தான் வருவான். ஆனா அதுக்கு வராத வாய்ப்பு இல்லாதனால இதை இப்படி மாத்தி மேல ஃபில் பண்ணி அடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ மேல ஃபில் பண்ணி போறப்ப இந்த இடத்துல இந்த செல்லர் ஓபன் பண்ண பிரைஸ் இருக்குல்ல, இதை மார்க் பண்ணீங்கன்னா அங்க ட்ரிகர் பண்ணி சூப்பரா போவோம். ஸோ ஒவ்வொரு இடத்துலயும் இது இருக்கு, இல்லாமலாம் கிடையாது. அதை நம்ம தான் கரெக்டா கண்டுபிடிக்கணும். இங்க இதுல பாருங்க, மேல ஏறி இந்த இடத்துல ஒரு விக் ஃபில்லிங் விக் இருக்கா, இதை நான் இப்படி வைக்கிறேன். இவ்வளவு தூரம் ஏறினாலும் இந்த இடத்துல விக் ஃபில்லிங் ஆகலையே. அதாவது இந்த விக்கை ரெட் பாடி ஃபில் பண்ணாதான் கீழே வருவான், கரெக்டா. ஏன்னா கீழே இறங்குறப்ப இதை ரெட் ஃபில் பண்ணணும், மேல போறப்ப கிரீன் ஃபில் பண்ணணும். இப்ப கீழே இறங்குறப்ப ரெட் ஃபில் பண்ணல,
ஓகே, அப்ப ஃபில் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து மறுபடியும் மேல தான் போகும். இதுக்கு பேர் தான் கேண்டில் ஃபில்லிங் சொல்றது. ரொம்ப ரொம்ப முக்கியம். கேண்டில் ஸ்டிக்ஸ் பிரைஸ் ஆக்ஷன் பண்றவங்களுக்கு இது அப்படியே அல்வா சாப்பிட்ற மாதிரி. சார் இதை முன்னாடியே சொல்லியிருக்கலாமேன்னு கேட்பீங்க. இப்ப இங்க பாருங்க எக்ஸாம்பிள், இது ஒரு ஒரு ப்ராசஸ். இது ரிஜெக்ஷன் பிளாக்னு சொல்லலாம், ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். பட் கேண்டில் ஃபில்லிங் சொன்னா இன்னும் பெஸ்டா இருக்கும். இப்ப இங்க இருந்து ஏறி இருக்கான், நல்லா பாருங்களேன். இதுலயுமே ஒரு ரிஜெக்ஷன் பிளாக் ஃபார்ம் ஆகி மேல போய் ரீடெஸ்ட் எடுத்து ஏறி இருக்கான். இது ஒரு ப்ராஃபிட்டா? சரி, இப்ப இங்க பாருங்க, இந்த விக்கோட கேப்பை ஒரு ரெட் பாடி ஃபில் பண்ணிருச்சு. ஓகே, இதுக்கு பேர் தான் ஃபில்லிங். ஏன்னா இறங்குறப்ப ரெட் ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணிட்டானா இறங்கிட்டான். இப்ப அடுத்த நாள் பாருங்க, இதை நான் எடுத்துடுறேன். இப்ப இது என்ன தேதி? 14ஆம் தேதி அக்டோபர், பேங்க் நிஃப்டி. இப்ப நான் இதை மார்க் பண்ணி வைக்கிறேன். இங்க பாருங்க, இப்படிதானே இருக்கும். இப்ப இது ஃபர்ஸ்ட் கேண்டில், அடுத்த கேண்டில். ஆனா மூணாவது கேண்டில் எதுக்கு இங்க வரணும்? என்ன இங்க என்ன இருக்கு? ஏதாவது ரெட் பாடி இருக்கா? ஏதாவது ஒரு முட்டு கொடுக்கறதுக்கு ஏதாவது இருக்கா? இல்லையே. அப்புறம் எதுக்குப்பா இங்க விக் அடிக்கணும் யோசிப்பாங்க. இன்னும் ஒண்ணுமே இல்லை, இங்க எதுக்கு வரான்? அப்ப பின்னாடி போய் பாத்தீங்கன்னா அந்த பிளாக்கோட சப்போர்ட் இது. ஓகே, அந்த பிளாக் இருக்குல்ல, இந்த ஃபில்லிங் இருக்குல்ல, இதோட சப்போர்ட் இது. அங்க ரீடெஸ்ட் எடுத்துட்டு ஏறான். இந்த மாதிரி கான்செப்ட் தெரிஞ்சவங்க வந்து இந்த இடத்துல போய் யாராவது பி எடுப்பாங்களா? ஏன்னா இங்க ஃபில் பண்ண ரெட் பாடிய அதே ஃபில்லிங் இங்க நடந்து ரீடெஸ்ட் எடுத்து ஏறிக்கிட்டு இருக்கான். அப்ப சி தான் போய் எடுப்பாங்க. இதுல என்ன ஒரு விஷயம் தெரியுமா? இது லைவ்ல போட தெரியணும். ஏன் நான் என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது லைவ்ல டிரா பண்ணி போட்டு விட்டுருவேன். ஓகே, இதுதான் வரும், சி சைடே எடுங்க, சி சைட்ல இருங்க அப்படின்னு அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அதாவது இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். நீங்க வந்து ஒரு ஒரு தப்பா நினைக்கிறத என்னால தடுக்க முடியும். அதாவது ஒரு விஷயம் நான் ஷேர் பண்றப்ப அதை கரெக்டா ஃபாலோ பண்ணிப்பாங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸ். நான் என்ன போட்டிருக்கேன்னா 51,800 புட் ஆப்ஷன். ஸோ இதெல்லாம் நம்ம லைவ் குரூப். ஐ எம் எக்ஸ்பெக்ட் திஸ் 51,800 பி. அதாவது இதை டிராப் பண்ணி கொடுத்துட்டேன். ஓகே, அப்போ ஒரு ரெடிமேட் பிளான் இருக்கிறப்ப அதை கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கணும். அடுத்த சார்ட் அதோட அப்டேட். ஸோ ஃபாலோ பண்ணி இங்க கரெக்டா நம்ம சிக்னல் பை கொடுத்துருக்கு. ஸோ அங்க போயிட்டு ரிவர்ஸ் ஆகணும். இதுல சார்ட் அப்டேட்ன்றது ஒரு முக்கியமான விஷயம். நான் இங்க என்ன போட்டிருக்கேன்? இந்த இடத்துல இப்ப நம்ம என்ன படிச்சுட்டு இருக்கோம்? கேண்டில் ஃபில்லிங் தானே படிச்சுட்டு இருக்கோம். இந்த கேண்டில்ல ரெட் பாடி ஃபில் பண்ணா இது வரைக்கும் வந்து அகைன் ஏறணும். ஒன்ஸ் இதை பிரேக் பண்ணா கீழே போவான். இப்ப நல்லா பாருங்க, இந்த பாக்ஸோட ஒரு இம்பார்ட்டன்ட் எப்ப தெரியுன்றது இங்கதான் தெரியும். பாருங்க அடுத்து. ஓகே, இது லைவ். நீங்க நான் மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் வடை சுடல, லைவ்ல சுட சுட பஜ்ஜி மாதிரி போடுவேன் லைவ்ல. சரியா? சோ அடுத்து பாருங்க, தெரியுதா? சோ ஐ எம் எக்ஸ்பெக்ட் திஸ்ன்னு போட்டு அடுத்தடுத்து சார்ட்டை போட்டு கொடுத்துட்டு இருக்கிறப்ப நீங்க போய் ஆப்போசிட்ல ட்ரேட் எடுத்தா யாரு தப்பு? உங்க தப்பு தானே. நான் ஒரு சார்ட்டை போட்டு கொடுத்துட்டு இருக்கேன்ல. இப்ப அடுத்து நல்லா பாருங்க, அடுத்த விஷயத்த நான் போட்டுட்டேன். என்னன்னு, இங்க ஒரு பிக் ரெட் பாடி போட்ட உடனே அடுத்த சார்ட்டை நான் அப்படியே மாத்துறேன் பாருங்க. அப்படி கொடுத்துட்டேன். ஏன்னா எனக்கு இது ஃபில் பண்ணா மேல போகணும். இந்த கேப்பை ஃபில் பண்ணா, கிரீன் பாடி ஃபில் பண்ணா மேல போகணும். ஓகேவா? மறுபடியும் ரீடெஸ்ட் எடுத்துட்டு என்ன பண்ணுவான்? அங்க பாருங்க, மறுபடியும் அதை தொட்டு அழகா என்ன பண்றான், வரான். புரியுதா உங்களுக்கு? ஸோ லைவ்ன்றது இதுதான். நம்ம நிறைய விஷயங்கள் நிறைய இப்ப நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கூட நிறைய அகாடமில இருந்து வந்து இங்க ஜாயின் பண்ணி படிக்கிறப்ப விஷயம் என்னன்னா, சார் அங்கேயும் நல்லா சொல்லி கொடுக்குறாங்க, நான் சொல்லி கொடுக்குறதுலே சரி, லைவ் அப்டேட் லைவ் சார்ட் அது எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் சொல்லுவாங்க. அதனாலதான் நான் இங்க லைவ் கொடுத்துட்டு இருக்கேன். ஏன்னா லைவ்ன்றது ஒரு புதுசா வர பிகினருக்கு எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்குன்றது நான் கேரியர் ஆரம்பிச்சப்ப நான் ஃபீல் பண்ண முடியும். அதனால அதை கரெக்டா நீங்க என்ன பண்ணிக்கணும், லைவ்ல நான் சார்ட் அப்டேட் பண்றப்ப யூஸ் பண்ணிக்கணும். இப்ப இங்க பாருங்க, இதை ஃபில் பண்ணி இதுதான் போட்டிருக்கேன். எது? பேங்க் நிஃப்டி கரெக்டா மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இங்க இது வந்து ரெட் பாடியோட ஃபில் பண்ணா மட்டும்தான் கீழே வருவான், அது வரைக்கும் மேலதான். ஓகே, இதை நான் கொடுத்துருக்கேன் பாருங்க. இப்படி வந்து இப்படி போவான், இல்லைன்னா இதை ஃபில் பண்ணி இங்க தொட்டுட்டு ஏறுவான். அதுதான் கண்டென்ட். ஓகே, இங்க பாருங்க, தெரியுதா? அழகா வந்துட்டு இப்படி ஏறி இருக்கான். ஸோ இந்த இடத்துல நீங்க இந்த ரெட் பாடியை பார்த்து செல் எடுக்க மாட்டீங்க. ஓகேவா? அதுக்கு தான் நான் அப்டேட் போடுவேன். சிஇலே எடுங்க, சிஇலே எடுங்க, சிஇலே எடுங்கன்னு போடுவேன். பி போகாதீங்க, ஸ்டே சி சைடு எவ்ரி புல் பேக், சும்மாலாம் கிடையாது. ஓகே, ஸோ கரெக்டா லைவ் இருக்கும், கரெக்டா அப்டேட் கொடுப்பேன். ராக்கெட்டுன்னு சிஇ கொடுத்துருக்கேன். ஓகே, 585ல கொடுத்துருக்கேன். அடுத்தடுத்து ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க்கெட் அப்படியே பீக்ல தான் போனான். ஸோ லைவ்ல இருக்குங்க, அதுதான் விஷயம். இப்ப இங்க பாருங்க, இப்ப இந்த இடத்துல ஒரு கேப் விக் இருக்குல்ல, ஒரு கேண்டில விக்கா பார்த்தா சாதாரணமா பார்க்காதீங்க, அதுல அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஓகே, இதை இப்படி நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. ஏன் சொல்றேன்னு தெரியுமா? இந்த கேப் ஃபில் பண்ணிட்டானா அந்த ட்ரெண்ட் மேல. சரியா? இது என்னைக்கு வந்திருக்குன்னா 17ஆம் தேதி. சரியா? இதை நான் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்றேன். நல்லா பாருங்க, எக்ஸ்டெண்ட் பண்ணா எனக்கு என்னைக்கு ஹெல்ப் ஆகுது? அந்த கேப் ஃபில் பண்ணி ரீடெஸ்ட் எடுத்துட்டு ஏறுறான்.
இதுல இவ்வளவு விஷயங்கள் இருக்கான்னு இன்னைக்கு தான் சார் தெரியுன்றது ஃபீல் பண்றவங்க இருந்தீங்கன்னா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இப்ப நீங்க பார்த்ததோட விட்டுறாதீங்க. போய் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்க. நீங்க எதுலனாலும் ட்ரேட் பண்ணுங்க. ஸ்டாக்ஸ், ஸ்டாக் ஆப்ஷன், பேங்க் நிஃப்டி எல்லாத்துக்கும் இது தகும். ஏன்னா இது நான் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி கொடுக்குற கண்டென்ட்டை இப்ப நான் ஷேர் பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்துச்சுன்னா வந்து ஜாயின் பண்ணுங்க. சூப்பரா சொல்லி தருவேன். லைவ் சப்போர்ட். ஓகே. அக்டோபர் பேட்ச் தான் இப்போ போயிட்டு இருக்கு. வந்து ஜாயின் பண்றவங்க ஜாயின் பண்ணி படிங்க. இதை வந்து பேக் டெஸ்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி மார்க் பண்ண கத்துக்கோங்க. ஓகே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.